ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இதை பாருங்க, சாதம் சமைச்சிருக்கோம். இன்றைய ஸ்பெஷல் வீட்டில் இது வயிற்று புண் ஆற்றும் மணத்தக்காளி கீரை சாம்பார். வாய்ப்புண் வயிற்று புண்ணு ஆற்றும் இது. இந்த கீரை சாம்பார் நேற்று பஸ் ஸ்டாண்டில் வாங்கிட்டு வந்தேன், வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தா முளைக்கீரை. இந்த முளைக்கீரை அந்த வெயிலுக்கு சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளோ நல்லது, இரும்பு சத்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல், கவளை மீன் இருக்குது, இதில் எல்லா மீனும் கலந்துருக்கு. கவளை இருக்குது, மத்தி இருக்குது, இது பார்த்திங்கன்னா தேராங்கண்ணி இருக்குது, ஒரு சின்ன காணாங்கழுத்தி மீன் கிடக்கு, எல்லாமே. பாருங்கள், இது நேற்று மீன் குழம்பு. மாமிக்கு சாப்பாடு வந்தாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்ருக்காங்க மாமி. இந்த மீன் எடுத்துட்டா ஏன் சாப்பாடு போதுமா? இந்த கீரை சாம்பார் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்க. கீரை சாம்பார், சாப்பாடு, இது மீன். இந்த மீன் இன்னொன்று வைக்கவா? ஏன் இன்னும் கொஞ்சம் வச்சுக்க மீனை. இன்னும் கொஞ்சம் வச்சுக்க. இந்த மீன் வச்சிருக்க மாதிரி தேராங்கண்ணி மீன் போதுமா? பவி வந்தானா? கேட்டியா பவிய கேட்டியா? போட்டு எடுத்தாங்களாண்ணா? வந்திருக்கான். ஆமா, என்ன செய்தி கேட்க போற? எங்க போய் போட்டோ எடுக்க போறாங்களா? ஏன் வெறும் சாம்பாரை பிசைஞ்சு சாப்பிடுறேன்? போட்டு எடுக்கல, ஒரு கடல் தான் எடுத்தாங்களாம். மீன் பிடிக்க முடியலையா, பாடு வரலையா, மீன் கிடைக்கலையா? ஏன் கீரை சாம்பாரை பிசைஞ்சு சாப்பிடுறீங்க? மசியிலையா? சும்மா முழுங்க முடியாது. இந்த கீரை சாம்பாரை நசுக்கி நசுக்கி சாப்பிட்றாங்க பாருங்க. தண்ணி போதுமா? எடுத்துட்டு வரட்டுமா? எல்லாம் போயிடும். வெத்தலை அடிக்கிற போய், அவங்க பெட்டு, அவங்க ஃபேனு எல்லாம் முடியல. ஒன்று இப்போ இருக்கிற கடை என்ன மேலான பவி வந்தோன்னு வர சொல்லட்டுமா? பவி வந்ததும் வர சொல்லட்டுமா?